ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து பார்க்லேருந்து அப்படியே இந்தியன் ஸ்டோர் போயிருந்தோம். இது டிபி வேர்ல்டு. இந்த செவ்வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. யூசுவலா இது கிடைக்கவே கிடைக்காதுங்க. கிடைக்கிறது ரொம்ப ரேரு. சரி பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். அத வச்சு பேன் கேக் மாரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரோசன்ல தாங்க எங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் இங்க அதிகமா கிடைக்கவே கிடைக்காது. அந்த கீரைய ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் சரி வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துருவேன். இந்த இந்தியன் ஸ்டோர்ல மில்லட்ஸ்க்காகவே தனி அயில் வச்சிருப்பாங்க. ரெகுலராக வாங்குற அவலுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் வெரைட்டியில் அவல் வாங்கி கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மில்லட் நூடுல்ஸு, மில்லட்லேயே ரவை, சீரியல், அதுக்கப்புறம் பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்கும். மாவுமே இருக்குங்க. இந்த திணை மாவு, வரகரிசி மாவு, குதிரைவாளி மாவு அப்படின்னு சொல்லி மாவு வெரைட்டியும் வச்சுருப்பாங்க. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் நான் பிரியாணி செய்யும்போது தாளிக்கிறப்ப மற்ற ஹோல் ஸ்பைசஸோடு சேர்த்துக்குவேன். அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும். ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். தீந்து போயிடுச்சுன்னா இங்கேருந்து இந்த பெட்டல்ஸ் தான் வாங்கிக்கிறது. மற்றபடி இந்த பீட்ரூட் பவுடர், கறி லீஃப் பவுடர்லாம் நான் வாங்கினதில்லை. ஆனால் வச்சுருக்காங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கிட்டு வந்தேங்க இந்த தடவை. சிவப்பரிசியும் மாப்பிள்ளை சம்பாவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வேறு. இந்த எழில்குட்டி அரிசியெல்லாம் கலந்து விட்டுருந்தான் பார்த்தீங்களா? மொத்தமாக இதை காலியானதுக்கப்புறம் வாங்கி கொட்டிக்கலான்னு வச்சுட்டே இருந்தேன். தீந்து போயிருச்சு. வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. இந்த கண்டெய்னர் 5 கிலோ பிடிக்கும். நீங்கள் நார்மலாக போய் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வராதுங்க. லிவ் லேப் அப்படிங்கிற பேர்லேயே போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அமேசானில் உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்பைஸ் பாக்ஸோட கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு. அப்போ ரேண்டமாக என் கண்ணில் பட்டதை தான் வாங்கினேன். ஆனால் நல்லா இருக்குது. நல்ல காயாக இருக்குது. சப்போட்டா எப்போ பழுக்கும்னு தெரியல. மீல் பிளான் சார்ட்டுங்க. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோடது. இது ரெகுலர் சார்ட்டு. ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?